Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து ஒரு கிளிப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல்ல இந்த கிளிப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். I was just letting you know that if you were having any problems, you could come to me with them. ஸோ அவங்க சொன்னது, I was just letting you know that if you were having any problems, you could come to me with them. ஓகே, ஸோ அதாவது நான் உனக்கு என்ன சொன்னேன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீ அதை பிரச்சனைகளை என்கிட்ட கொண்டு வரலாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ, நான் உனக்கு தெரியப்படுத்திட்டு இருந்தேன். ஸோ இந்த சீனுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட அவங்க அம்மா சில கேள்வியெலாம் கேட்பாங்க. ஸோ ஏன் அப்படிலாம் கேட்டிங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மா இதை சொல்லுவாங்க, ஐ வாஸ் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ, நான் உனக்கு சொன்னேன், இல்லை இதை உனக்கு தெரியப்படுத்திட்டு இருந்தேன். என்ன தெரியப்படுத்திட்டு இருந்தேன்? தட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி ப்ராப்ளம்ஸ், உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் யூ குட் கம் டு மீ வித் தெம், நீ அந்த பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நான் உனக்கு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஐ வாஸ் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ, இது நம்மளுடைய மெயின் சென்டென்ஸ். கரெக்ட். ஸோ நான் உனக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்படி இருந்தால் நீ இதை பண்ணலாம்னு நான் உனக்கு சொன்னேன். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவளுக்கு ஆர்வம் இருந்தால் அவள் எங்கள் டீமில் சேர்ந்துக்கலாம்னு நான் அவகிட்ட சொன்னேன். ஸோ நம்ம டிவி ஷோலேருந்து பார்த்த அந்த கிளிப்பில் என்ன இருந்ததுன்னா, ஐ வாஸ் லெட்டிங் யூ நோன்னு இருந்தது. நான் சிம்ப்ளி ஐ டோல்டு யூ, ஐ டோல்டு ஹர், ஐ டோல்டு ஹிம், இந்த மாதிரி சென்டென்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிளிப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உனக்கு தெரியப்படுத்தினேன், ஐ வாஸ் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நான் அவகிட்ட சொன்னேன், ஐ டோல்டு ஹர். என்ன சொன்னேன்? இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம்னு சொன்னேன். அதே படம் தான் அங்கேயும் பார்த்தோம். உனக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீ என்கிட்ட வரலாம்னு நான் உனக்கு தெரியப்படுத்தினேன்னு அவங்க சொன்னாங்க. இதில் அவளுக்கு ஆர்வம் இருந்தா, தேட் இஃப் ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் தென் ஷீ குட் ஜாயின் அவர் டீம், எங்கள் டீமில் சேர்ந்துக்கலாம்னு அவகிட்ட சொன்னேன். இங்கே தென் போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஐ டோல் ஹர் தட் இஃப் ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஷீ குட் ஜாயின் அவர் டீம். ஓகே, அவள் எங்கள் டீமில் சேரலாம்னு நான் அவகிட்ட சொன்னேன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம்னு நான் சொன்னேன். I told her that if she was interested, then she could join our team. அவள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவள் சேரலாம்னு நான் சொன்னேன். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். உனக்கு வேணும்னா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம்னு நான் சொன்னேன். அதே பேட்டர்ன். ஐ டோல்ட் யூ, உனக்கு வேணும்னா நான் வாங்கி தரேன். தட் இஃப் யூ வாண்ட் இட் ஐ வுட் கெட் இட் ஃபார் யூ. ஐ டோல்ட் யூ தட் இஃப் யூ வாண்ட் இட் ஐ வுட் கெட் இட் ஃபார் யூ. ஐ டோல்ட் யூ ஐ வுட் கெட் இட் ஃபார் யூ. ஓகே, நான் சொன்னேன் உனக்கு வாங்கி தரேன்னு. எப்போ வாங்கி தரேன்னா, உனக்கு வேணும்னா, ஒரு விஷயம் நடந்தால் இது நடக்கும். ஓகே, இஃப் யூ வாண்ட் இட் ஐ வுட் கெட் இட் ஃபார் யூ. இங்கே ஐ வில் கெட் இட் ஃபார் யூன்னு போட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஐ டோல்ட் யூ, நான் சொன்னதா நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதனால் ஐ வில் கெட் இட் ஃபார் யூ சொல்லாமல் ஐ வுட் கெட் இட் ஃபார் யூன்னு சொல்கிறோம். ஐ டோல்ட் யூ தட் இஃப் யூ வாண்ட் இட் ஐ வுட் கெட் இட் ஃபார் யூ. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். அவனுக்கு ஏதாவது வலி இருந்தால் அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நடந்தால் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட், ஸோ டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, டாக்டர் ஹேஸ் டோல்ட் ஹிம். என்ன சொல்லியிருக்காருன்னா, வலி வந்தால் ஹாஸ்பிட்டலில் சேர சொல்லி. தட் இஃப் ஹீ கெட்ஸ் ஆர் இஃப் ஹீ ஹேஸ் எனி பெயின் ஹீ மஸ்ட் கெட் அட்மிட்டட் இமீடியட்லி. வலி வந்தால் அட்மிட் ஆகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ டாக்டர் ஹேஸ் டோல்ட் ஹிம் தட் இஃப் ஹீ கெட்ஸ் எனி பெயின் ஹீ மஸ்ட் கெட் அட்மிட்டட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக 2 சென்டென்ஸ் நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்த மாதிரியே தான், அப்பா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நடந்தால் இப்படி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். மை டேட் ஹேஸ் டோல்டு மீ, அப்பா சொல்லியிருக்கிறார். மை டேட் ஹேஸ் டோல்டு மீ, என்ன சொல்லியிருக்கிறாரு? தட் இஃப் ஐ கெட் த ஃபர்ஸ்ட் மார்க், நான் முதல் மார்க் எடுத்தா அவர் எனக்கு புது ஃபோன் வாங்கி தருவதா சொல்லியிருக்காரு. ஹீ வுட் பை மீ எ நியூ ஃபோன். மை டேட் ஹேஸ் டோல்டு மீ தட் இஃப் ஐ கெட் த ஃபர்ஸ்ட் மார்க் ஹீ வுட் பை மீ எ நியூ ஃபோன். ஸோ அவர் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக? ஸோ அதே படம் தான் த்ரூ அவுட் நம்ம பார்த்துட்டு வரோம். ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம். சோனு அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுறதா சொன்னா.
ஸோ சோனு சொன்னா இது நடந்தால் இப்படி பண்ணுவேன்னு சொன்னான். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ சோனு சொன்னான்னு சொல்லும்போது சோனு சேட் தேட்னு போடலாம். அப்படி இல்லைன்னா சோனு என்கிட்ட சொன்னா அப்படின்றதுனால சோனு டோல் மீ தேட் இஃப் ஷீ நீட்ஸ் எனி ஹெல்ப் ஷீ வுட் கால் மீ. அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுவேன்னு சொன்னா. இஃப் ஷீ நீட்ஸ் எனி ஹெல்ப் ஷீ வுட் கால் மீ. ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் நிறைய நம்ம இஃப் கண்டிஷனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷனல் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில் லெசன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெசனில் உங்களை பார்க்குறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பை.